வணக்கம். அறிவோம் குருவை நன்றாக, குருவாக குருவே துணை. அறிவோம் ஆன்மீகம் என்ற தலைப்பில் இன்றைக்கி அஷ்டாங்க யோகத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முதல்ல அடிப்படையான ஒரு 4 ஆன்மீக வகைகள் இருக்குது. சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு சொல்லுவாங்க. சரியை என்பது புற வழிபாடு, கிரியை என்பது அக வழிபாடு. சரியை என்பது கோயில் பூஜை புனஸ்காரம் செய்வது. கிரியை என்பது அகத்தே தியானம் தவம் முறை செய்வது. சரியை என்பது ஆச்சாரம் என்று சொல்வார்கள். கிரியை என்பது அனுஷ்டானம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு குரு மூலியமாக உபதேசம் வாங்கி அதன் மூலமாக நடைபெறுவது, பயிற்சிகள் மேற்கொள்வது எல்லாம் கிரியையில் அடங்கும். சரியை என்பது வேதாந்தம் என்றால், கிரியை என்பது சித்தாந்தமாகும். அடுத்தது யோகம். யோகம் என்பது C+Cன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றோடு ஒன்று கூடுதல். பிள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஆன்மாவும் அண்டத்தில் இருக்கின்ற பரமாத்மாவும் ஒன்றோடு ஒன்று இணைதல் தான் யோகம். யோகம் கைவர பெற்றவர்கள் யோகி என்று சொல்வார்கள். ஒரு வேளை உண்பான் யோகி, 2 வேளை உண்பான் போகி, 3 வேளை உண்பான் ரோகி, 4 வேளை உண்பான் நலமான ஜீவராசின்னு சொல்லுவாங்க. அதனால் யோகம் கைவர பெற்றவர்கள் எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். யோகத்தினால் உண்டான அந்த அறிவு தான் அறிவை அந்த அறிவால் அறிந்து கொள்கின்றது தான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஞானம் கைவர பெற்றவர்கள் தன்னுடைய மெய்யால் உணர்ந்து கொள்வது தான் கைவரியம். அந்த மெய் உணர்வு பெற்ற கைவரியம் மறந்தவர்கள் முக்திக்கு நிறைய செய்வார்கள். இந்த முக்கியமான இந்த முக்தியை அடைவதற்காக வகுக்கப்பட்டது தான் அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகம் என்றால் அதன் 7 படிகள் இருக்கின்றது. அதாவது யமம், நியமம், ஆசனம், பிரயாமம், வித்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. யமம் என்று சொல்லப்போனால் அதான் அடிப்படை குணங்கள். ஒருவனுக்கு சாத்விகமான குணம் இருக்க வேண்டும், உண்மை பேச வேண்டும், பிரம்மச்சரியம் இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும். இந்த குணங்களால் தான் அதை அடைய முடியும். ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் வீரமும் ஒம்பப்படும். அப்போது உயிரை விட பெருகின்றாரே வள்ளுவர். ஒழுக்கம், ஒழுக்கத்தின் அடைவர் மேன்மை, இறுக்கத்தின் அடைவர் எய்தா படை. அடுத்தது உண்மை. உண்மையாக ஒருவர் நடந்து கொண்டார், எதை பற்றி யாருக்கும் எந்த பயமும் படவே தேவையில்லை. உண்மையெல்லாம் எல்லாவற்றுக்கும் ஒரு சிறந்த வழின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்போ உண்மையாக இருந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மை பற்றி திருவள்ளுவர் சொன்னால், யாமையாக கண்டவற்றில்லை எனைத்தொன்றும் வாய்மையும் நல்லா பிறன்றார். உண்மையை தவிர வேறு எதுவுமே நல்லது இல்லைன்னு அவரே ஒத்துக்கிறார். அடுத்தது அகிம்சை, இரக்கம், இது 2ம் தேவை. அது இருந்தால் தான் எல்லா வீடும் இன்புற்று வாழ்ன்னு சொல்வார் வள்ளலார். அப்போ அந்த ஜீவகாரணத்தை கடைபிடிக்க வேண்டும், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். பிரம்மச்சரியம் தான் தெரியும். பிரம்மச்சரியத்தை பற்றி சொன்னால் விவேகானந்தர் சிறு வயதிலேயே அவர் ஞானம் பெற்றவர். அந்த பிரம்மச்சரியத்தால் தான் அவர் பல கட்டுரை சொல்லியிருக்கார். அடுத்தது நியமம். நியமம் உடல் தூய்மை, உள்ள தூய்மை, குரு பக்தி, இறைபக்தி. உடல் தூய்மை என்ற சொல்லலாம் வேறு ஒன்றும் இல்லை. உடலை நம்ம பக்குவமாக வச்சிடணும். உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திறம்பாத மெய்ஞானம் சேரவ மாட்டார். உடம்பை எறியும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தோர் உயிர் வளர்த்தோரே, திருமூலர். உடம்பினால் பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினில் உத்தமக்கான், ஔவையார். அப்போ பல பெருமான்கள் சொல்லியிருக்காங்க. செல்வாக்கில் சொல்வார், உடம்பு உயிரிழத்ததோ உயிர் உடம்பு இழுத்ததோ. உடம்பு உயிரிழத்த போது உருவமை செப்புவீர், உடம்பு உயிர் இழந்த போது உயிர் இழப்பதில்லையே. உடம்பு மெய் ஞானம் கொண்டு, உடம்பு மெய் ஞானம் மறந்து உணர்ந்து கொள்வீர் அப்படின்னு சொல்லிட்டு சிவவாக்கியம் சொல்வார். அப்போது
உடம்பு எப்படி நம்ம பேணுவோம் அப்படின்றத முக்கியமாக நம்ம கவனிக்கணும். உடம்பை வளர்த்தா தான் நம்மளுடைய உயிரை ஆன்மாவை வளர்க்க முடியும். அடுத்தது வந்து உயிராற்றல். உயிராற்றலில் வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து உயிராற்றலை நம்ம வந்து வளர்த்துக்கொள்ள முடியும். இந்த உயிராற்றலை வளர்க்கும் போதே நம்ம வந்து ஆக்சுவலாக இது வந்துடும், குரு பக்தி வந்தாகணும். குரு பக்தி என்பது எந்த அளவுக்கு நம்ம வந்து குருவை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு இறை பக்தி நாட முடியும் என்பதாக தான் குரு பக்தியை சொல்கிறாங்க. மாதா பிதா குரு தெய்வம்னும்போது தெய்வத்தின் முன்னாடி குரு தான், குருவுக்கு அப்புறம் தான் தெய்வத்தை வாங்க முடியும். அதுக்கப்புறம் நியமம் முடிஞ்சது. நியமம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆசனம். ஆசனம் என்பது ஒன்றும் இல்லை, யோகா ஆசனம். யோக ஆசனங்கள் செய்து யோகாசனம் செய்யலாம், உடற்பயிற்சி செய்யலாம். இதை நம்ம உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வைக்கிறது தான் ஆசனம். 4வது தான் முக்கியமானது பிராணாயாமம். பிராணாயாமம் சொல்லக்கூடியது வாசியோகம்னு சொல்லுவாங்க. வாசியோகம் வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, இடங்களை பிங்களைன்னு சொல்லுவாங்க. இடது பக்கம் நாசி வழியாக மூச்சை இழுத்து வலது பக்கம் விடுறது, வலது பக்கம் நாசி வழியாக இழுத்து இடது பக்கம் விடுறது. இதை வந்து பூலகம், ரேசகம், கும்பகம் அப்படின்ற 3 பாங்கில் இதை வந்து ஒரு குரு மூலியமாக அறிந்து கணக்கோடு செய்யணும். அதாவது ஒரு நாளைக்கு 21,600 முறை நம்ம மூச்சு வரும். அந்த மூச்சை வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டெய்லி கட்டுப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய ஆயுள் தீரும். மரணமில்லா பெருவாழ் வாழலாம் என்று சொல்ல அவர் சொல்லுவாங்க. அப்போ வந்து வருவதிலும் போவதிலும் கணக்கு வைன்னு சொல்கிறார். இதைத்தான் வாசியோகத்தான் சொல்கிறாங்க. இதை தான் வந்து ரிஷிகளும் சித்தர்களும் வந்து மறைமுகமாக வந்து 8 2ன்னு சொல்லுவாங்க. வெத்தலைக்கு 28 காம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 28ன்றது 2 8 தான். அந்த 8 2 தான் வந்து நம்ம அறிந்து வரணும் குரு மூலிமா. அது ஒரு பெரிய பாடம். இது வாசியோகத்தை பற்றி தனியாக வந்து நம்ம பேசலாம். அடுத்தது வந்து பிராணாயாமம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் என்பது ஐம்புலன்களையும் புறத்திலிருந்து அகற்றி கொண்டு போவது. அதாவது ரிவர்ஸு. நம்ம வந்து எது விரும்புதோ அது விரும்பாத வரை நம்ம வந்து நம்ம ஐம்புலன்களையும் செய்யணும். ஒருமையில் ஆமை போல் 5 அலக்கலாற்றின் எளிமையும் ஏமாப்படுத்தினார். ஆமை வந்து எப்படி எல்லா ஆபத்து காலத்தில் எல்லாத்தையும் முழு இழுத்துதோ அதே மாதிரி நம்மளுடைய புற ஆசைகளை அகத்தே கொண்டு போய் அக வழியாக நம்ம ஈடுபடுறது தான் பிரத்யாகாரம். தாரணை. அடுத்தது தாரணை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா, மனசை வந்து கான்சன்ட்ரேஷன் ஒரே மாதிரி நிறுத்துறது, அதுதான் தாரணை. மனமில் செம்மையானால் மஞ்சளும் ஜெபிக்க வேண்டாம். மனமில் செம்மையானால் வாசியை வேற்றவர்கள் சொல்கிறார் அகத்தியர். அப்போ வாசியை வந்து பிராணாயாமத்தில் பார்த்தோம், அதுவே செய்ய வேண்டாம் போது மனம் வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிப்போகுது. அப்போ மனம் ஸ்ட்ராங் ஆகும்போது அங்கே வாசியே தேவையில்லைன்ட்டு. இனிமேல் மந்திரமும் தேவையில்லை, தந்திரமும் தேவையில்லை. இந்த எந்திரம் உயர்ந்து நிற்கும். அந்த ஸ்டேஜ் ஒன்றால் தான் வந்து தாரணை. அதுக்கப்புறம் முக்கியமானது பிராணாயாமம் மாதிரி தியானம். தியானம் என்பது ஓஷோ சொல்கிறார். அங்கே வந்து தியானம் வந்து போய் பார்த்துக்கலாம் இருக்காது, நீங்கள் குதிச்சுன்றார், இனத்தில் குதிச்சுன்றார். குதித்து நீச்சல் வச்சால் தான் வந்து முன்னேற முடியுன்றார். அதே மாதிரி அதை இறங்கிடணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து டைமிங்ஸ் வந்து அதிகமாக எடுத்து தியானம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த தியானம் தவமாக மாறும். தியானம் என்பது எண்ணங்களற்ற நிலை, துரிய நிலைன்னு சொல்லுவாங்க. மனம் கலந்த நிலை தான் தியானம். அந்த எண்ணங்களற்ற நிலையில் வந்து நம்ம உயிரோட்டம் முடிச்ச வந்து நிறுத்தி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தியானம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து தியானம் தவமாக மாறி தவம் இறுதி நிலையான சமாதி நிலைக்கு நம்ம அழைத்து செல்லும். அந்த சமாதியின் கடைசி நிலைக்கு போகணுன்னாக்கா முதல் தியானமும் தவமும் தேவை. தியானம் தவம் முடிஞ்சு சமாதி நிலைக்கு போகும்போது சமாதின்றது வேறு ஒன்றும் இல்லை, ஆதி நிலையில் நாம் இருந்தோம். சமம் கூட்டல் ஆதி சமாதி. ஆதியை சமப்படுத்துறது தான் சமாதி. நாம் ஆதியிலிருந்து வந்தோம், திருப்பி ஆதிக்கு போக போகிறோம். அந்த நிலையை எய்துவதற்கான முதல் படி தான் சமாதி. சமாதியில் வந்து நம்ம உடற்கூட்டை விட்டு உயிர் பிரிஞ்சு திருப்பி வர மாதிரி ஒரு யோகா நிலை தான் சமாதி. அதை வந்து ஆதிபகவன் முதற்றே விடணும்னு சொல்கிறார் முதல் பகுதியிலே. அதே மாதிரி ஆதியில் ஒரு வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பைபிளில் யோவான் சுவிசேஷத்தில் முதல் வசனமாக சொல்லுவாங்க. இல்லை அப்போது ஆதியும் பந்தமில்லா அது பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொல்லுவார் மரணமில்லா பெருவாழில்.
அப்போது ஆதி வந்து எவ்வளோ சிவத்தோடைய ஒன்றியுள்ள கருத்துன்னு சொல்லிக்கும்போது அந்த ஆதியை நாம் உணர்ந்து கொள்வது தான் சமாதி. இந்த சமாதி நிலையை எழுதிவிட்டால் நாம் வந்து மரணமில்லா பெருவாழ்வு எழுதி முக்தி அடையலாம். முக்தி அடைந்துவிட்டால் சித்தியை பெறலாம். சித்தியை பெற்றுவிட்டால் உலக இன்பத்தை எல்லாம் பெற்ற மாதிரி தான். எனவே இந்த கருத்தை சொல்லி மீண்டும் அடுத்த சந்திப்போம் என்று கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். உருவாய் அருவாய் உலகாய் இளவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கரியாய் வீராய் உருவாய் வருவாய் அருவாய். நன்றி.